நம்ம கோயம்புத்தூர்ல உணவு திருவிழா ஃபுட் ஃபெஸ்டிவல் ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஆத்தென்டிக்கான டிஷ் இருக்குல்ல. ஈரோடு, சேலம், கரூர், நாமக்கல், நாகர்கோயில், தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை, கிருஷ்ணகிரி அப்படின்னு சொல்லி பல ஊர்ல இருந்து இங்க வந்து ஸ்டால் போட்டிருக்காங்க. யூஸ்வலா கோயம்புத்தூருக்குள்ள இருக்கிற ஹோட்டல்ஸ் தான் வந்துட்டு ஃபுட் ஃபெஸ்டிவல் நடத்துவாங்க. ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எல்லா ஊர்ல இருந்து வந்த ஃபுட்டுங்க. பட் இது கொஞ்சம் வித்தியாசமாவே இருந்துச்சு. அதுலயும் நம்ம என்ட்ரிக்கு நூற்றுக்கணக்கில் செலவு பண்ணி உள்ள ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி சாப்பிட்டு வருவோம். ஆனா இங்க என்ட்ரியும் ஃப்ரீ. உள்ள வந்து 10 ரூபாயில் ஆரம்பிச்சு மேக்ஸிமம் 250 ரூபாய்க்குள்ளேயே நீங்க சாப்பிட்டு வரலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மகளிர் சுய உதவி குழு இவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இவங்கெல்லாம் ஒவ்வொரு ஊர்லயும் வேலை செஞ்சுட்டு இருக்கிற லேடிஸ். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டால் வச்சு இதுல சம்பாதிக்கிற ஒரு அமௌண்ட் வந்து அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும்ன்றது தான் இந்த உணவு திருவிழாவோட நோக்கமே. ஸோ இங்க என்ன இருக்குன்னு சின்னதாக ஒரு கிளிம்ஸ் கொடுக்குறேன். காடை முட்டை, களி, சிக்கன் குழம்பு, மதுரை கறி தோசை, மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, நண்டு சூப்பு, இது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வாங்கிட்டு போகிற மாதிரி ஊர்காய், ரெடி மிக்ஸ்னு நிறைய விற்கிறாங்க. ஸோ நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்றது இவங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறப்போகுது. அண்ட் இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா மேட்சும் இங்கே வந்துட்டு லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி இந்த மேட்சையும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டும் போங்க. இது 5ஆம் தேதி ஆரம்பித்து 8ஆம் தேதியில் முடியுதுங்க. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா விஓசி பார்க் கிரவுண்ட் இருக்குல்ல, அங்கே தான் கார் பார்க்கிங்கும் பிரச்சனையே கிடையாது. மத்தியானம் 1 மணிக்கு ஆரம்பித்து ஈவினிங் 8 மணிக்குள்ளே வந்துருங்க. வெயிலுக்கு ப்ரொடெக்ஷனாக இந்த மாதிரி டென்ட்லாம் போட்டுங்க. ஃபேன் இருக்குது, ஃப்ரீ வாட்டர் ஃபெசிலிட்டியும் இருக்குது, உட்காந்து சாப்பிட்ற மாதிரி டைனிங் ஃபெசிலிட்டி, இது எல்லாமே இருக்குங்க. மகளிர்களுக்காக கண்டிப்பாக நம்ம கோவை சேனல்லேருந்து எப்போவுமே அது நல்ல விஷயம் பண்ணணும்னு நினைப்போம். உமன்ஸ் டேவும் வருது, அதுக்கான ஒரு நல்ல ஒரு ப்ரொஜெக்ஷனும் நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ போய் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாடா ஃப்ரம் நம்ம கோவை ஆடி.